தற்போதைய அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இன்று மாலை நடைபெறவுள்ள விசிக மாநாட்டிற்கான கொடி கம்பங்கள் நடப்பட்டிருந்தது. இந்த கொடி கம்பங்கள் திருடப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாசம். வணக்கம் சிவபிரகாசம், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மகளிர் தின மாநாடு இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்காக உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலையில் மாநாட்டு திடல் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு சுமார் 2 லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் தயார் நிலையில் உள்ளது. மேலும் இந்த மாநாட்டிற்காக சுமார் 1200 போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இந்த நிலையில் இந்த மாநாடு நடைபெறுவதை ஒட்டி உளுந்தூர்பேட்டையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி கம்பங்கள் அங்கு நீண்ட வரிசையாக அதாவது 2 கிலோமீட்டர் தொலைவு வரை கட்டப்பட்டு இருந்தது. அந்த கொடி கம்பத்தை நேற்று இரவு வந்த மர்ம நபர்கள் அந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடியை மட்டும் கழற்றி அங்கேயே போட்டுவிட்டு 100க்கும் மேற்பட்ட கொடி கம்பங்களை திருடி சென்றுள்ளனர். அதன் மதிப்பு சுமார் 2 லட்சம் இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த மாநாட்டிற்காக காவல்துறையினர் 1200க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் நேற்று இரவு தேசிய நெடுஞ்சாலையில் இந்த கட்சியினுடைய கொடி கம்பம் திருடப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து உடனடியாக உளுந்தூர்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.